ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சீமான் பேசுகிறது பெரிதளவில் வந்து சர்ச்சையாக வந்து மாறுது. பெரியார் பற்றின சீமான் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்னா, அதற்கு வந்து ஆதரவாக வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் இப்போ சீமான் பேசுறதுல எதுவும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் ஆகும். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, திமுக தரப்புலேருந்து சீமானுக்கு வந்து எதிர்ப்பு வந்து கிளம்பி வந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்ட் டைமாகவே பார்த்தீங்கன்னா, பெரியார் பற்றி வந்து சீமான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து வைரலாகி வந்துட்டுருக்கு, சர்ச்சையை வந்து கிளப்பி வந்துட்டுருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2019 சீமான் பேசின ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து அவருக்கு எதிராகவே வந்து மாறியிருக்கு. இந்த ஒரு விசாரணையில் வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமான் வந்து தலைவர்கள் பற்றி பேசுகிறப்ப நிதானமாக வந்து பேசணும். இவர் வந்து சொன்னால் கேட்க மாட்டார். தொடர்ந்து ஒரு 4 முறை வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு போனால் தான் என்ன பேசணும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து புரியும். அதனால் இதில் வந்து அவருக்கு ஃபேவரெலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். கடந்த 2019 பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் வந்து இடைத்தேர்தல் வந்து நடந்துச்சு. அதில் வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆதரித்து சீமான் வந்து பிரச்சாரம் வந்து பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் பிரதமரான ராஜீவ்காந்தியை வந்து இன துரோகி, தேச துரோகி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சீமான் வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருப்பார். இந்த விவகாரம் சம்பந்தமாக வந்து கஞ்சனூர் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்திருந்தாரு. இந்த புகாரின் அடிப்படையில் வந்து வழக்கு பதிவு பண்ணி தொடர்ந்து வழக்கு விசாரணை வந்து விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் தான் வந்து இருக்குது. இந்த வழக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் வந்து பண்ணியிருந்தார். அந்த மனுவை வந்து நீதிபதி வேல்முருகன் வந்து விசாரித்தார். அதில் வந்து வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை, இறுதி அறிக்கை, சாட்சிகளோட வாக்குமூலம், இது எல்லாமே இதில் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து முகாந்திரம் வந்து இருக்குது. அதனால் இந்த வழக்கை வந்து தொடர்ந்து வந்து நடத்தணும். வழக்கிலிருந்து சீமானை விடுவிக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுவை பார்த்தீங்கன்னா நீதிபதி வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சீமான் சைட்லேருந்து இன்னொரு கோரிக்கையும் வந்து முன் வச்சாங்க. இந்த வழக்கு விசாரணையில் வந்து விசாரணைக்கு வந்து நேரில் வந்து ஆஜராகிறதுலேருந்து சீமானுக்கு வந்து விலக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சீமான் தரப்புலேருந்து வந்து கோரிக்கையை நீதிபதிக்கிட்ட வந்து முன் வச்சாங்க. அதுக்கு வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசியல் தலைவர்கள் குறித்து பேசுகிறப்ப நிதானத்தோடு வந்து பேசணும். சீமான் வந்து தனிப்பட்ட நபர்களை வந்து தூண்டும் விதமாக வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காரு. இது போன்ற கருத்துக்களை வந்து சீமான் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சீமான் தரப்பு வழக்கறிஞர்களுக்கு வந்து நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்காரு. அதே மாதிரி 4 முறை வந்து நீதிமன்றம் வந்து போயிட்டு வரட்டும். அப்போ தான் வந்து என்ன பேசினார் அப்படிங்கிறது அவருக்கு வந்து புரியும். அடுத்தவருடைய கோபத்தை வந்து தூண்டும் விதமாக பேசுகிறது அப்படிங்கிறது தான் சீமானுடைய வழக்கமாகவே வந்திருக்கு. அதனால் வந்து இந்த வழக்கில் அதெல்லாம் நான் எதுவும் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நீதிபதி பார்த்திங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயம் வந்து இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் 2 சமயங்களை சேர்ந்தவங்களுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சின்ன மனக்கசப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ இதில் வந்து திமுக அரசு வந்து ஏன் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க, பாஜக வந்து ஏன் வந்து வளர விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. இது சம்மந்தமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல 100 வருஷமாக வந்து திருப்பரங்குன்றம் மலையில் வந்து 2 சமயத்தை சேர்ந்தவங்களுக்கு இடையே வந்து சின்ன ஒரு முரண் கூட வந்து இல்லாமல் வழிபாடு தொழுகை ரெண்டுமே நல்லபடியாக வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப தேவையில்லாமல் அந்த பதட்டம் வந்து எப்படி வந்து உருவானுச்சு, இதுக்கு பின்னாடி வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க, மக்களோட நலனை விடுத்துட்டு மதத்தை வச்சு அரசியல் செய்யக்கூடிய அற்ப அரசியலுக்கு வந்து திமுக அரசு ஏன் வந்து துணை போகுது, பாஜக வந்து வளர விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களா திமுக அரசு, மண்ணின் நலனுக்காக மக்களோடு இணைந்து முன்னெடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு போராட்டங்களுக்கு வந்து அனுமதியை மறுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் கடும் வாதங்களை வச்சு அனுமதி வந்து பெறாவண்ணும் திமுக அரசு வந்து தடுக்குது. தொடக்க நிலையிலே பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்தி 2 தரப்பை வந்து கலந்து ஆலோசனை பண்ணி ஒருமித்த முடிவுக்கு வந்திருந்தோம் அப்படின்னா இப்படியான ஒரு பதற்றமான சூழல் வந்து உருவாயிருக்குமா, சிக்கலை வந்து பெரிதாக்கி பாஜக முழுசாக வந்து அரசியல் பண்ண விட்டு வேடிக்கை பார்க்குறதா வந்து திராவிட மாடலா, இது வந்து வெட்கக்கேடு அப்படிங்கிற மாதிரி சீமான் வந்து கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. நன்றி.